ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா இன்னைக்கு காலையில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துனாங்க. இந்த நிகழ்ச்சியில டிஎம்கே அரசாங்கத்தை பற்றி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டையும், நான் ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு என்னென்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருந்தாங்க. இப்போ விஜய் அண்ணா திரும்பியும் அரசியல் பயணத்தை ஜீரோல இருந்து கொண்டு வராரே, அவருக்கு செட் ஆகுமா ஆகாதா? தளபதி விஜய் அண்ணா சிஎம் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் அண்ணா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்துனாங்க. இந்த நிகழ்ச்சி கரெக்டா எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்துல கரெக்டா எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குன்னம் பகுதியில உள்ள ஜெய்பிஆர் இன்ஜினியரிங் கல்லூரியில வச்சுதான் இந்த நிகழ்ச்சி பண்ணுனாங்க. இந்த நிகழ்ச்சி கரெக்டா காலையில எத்தனை மணிக்கு தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 மணிக்கு தொடங்குச்சு. சரியா? இதுல குறிப்பா இந்த நிகழ்ச்சியில எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த 2000 பேர்த்துக்கு ஒரு டிக்கெட் மாதிரி ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அதாவது கியூஆர் கோட் கொண்ட நுழைவுச்சீட்டு குடுத்திருந்தாங்க. அந்த நுழைவுச்சீட்டு அவங்கள்ட்ட இருந்தா மட்டும் தான் அவங்க அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில அலவுட். சரியா? அப்படிங்கிற மாதிரி நிறைய சேஃப்டி, செக்யூரிட்டி எல்லாமே பார்த்து தான் இந்த நிகழ்ச்சிய தளபதி விஜய் அண்ணா பண்ணாங்க. சரி, இந்த நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. இனி எல்லாத்துக்குமே என்ன ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா கரூர் சம்பவத்த குறித்து ஏன் பேசல? அவங்க அது பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க எதிர்பார்ப்புல இருந்தோம். ஏன் பேசல? அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. ஆனா தளபதி விஜய் அண்ணா இந்த நிகழ்ச்சியில கரூர் சம்பவத்த பத்தி பேசல. பேசாம டைரக்ட்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆட்சி பண்ற டிஎம்கே ஆட்சி இப்போ ஆட்சியில என்னென்ன சதிகள் பண்ணாங்க, என்னென்ன ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ண விஷயத்த அடுக்கடுக்கா அவங்களுடைய குற்றச்சாட்ட சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டிஎம்கே நம்மள்ட்ட ஓட்டு வாங்கும்போது குறிப்பா என்ன சொல்லி ஓட்டு வாங்குனாங்கன்னா, எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா, நாங்க நீட் தேர்வ ரத்து பண்ணிருவோம். நீட் தேர்வே இருக்காது. அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட கேட்டு ஓட்டு வாங்குனாங்க. அதன் அடிப்படையில நம்ம ஓட்டு போட்டோம். அதையுமே தளபதி விஜய் அண்ணா இன்னைக்கு அத அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள அவங்க மீது உள்ளத சொல்லியிருந்தாங்க. சரியா? சரி, எல்லாத்துக்குமே இன்னொரு விஷயம் கேட்கறதுக்கு தோணும். அதாவது ஏன் தளபதி விஜய் அண்ணா ரோட் ஷோ நடத்தல? இனி ரோட் ஷோவே நடத்த மாட்டாரா? இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி 2000 பேத்த வச்சு தான் பண்ணுவாரா? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பல கேள்விகள் தோணலாம். அதாவது ரோட் ஷோ தளபதி விஜய் அண்ணாவே அதுல சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பண்றதுக்கு அலவுட் இல்ல. ஏன்னா, அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க மீது அந்த சம்பவத்த குறித்து வழக்கு நடந்துட்டு இருக்குது. அதனால அந்த ரோட் ஷோ நடத்துறதுக்கு மட்டும் அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. இது குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த மாதிரி ரோட் ஷோ பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாரி தளபதி விஜய் அண்ணா ஏற்கனவே சொல்லியிருந்தார். சரியா? அதனால தான் தளபதி விஜய் அண்ணா 2000 பேத்த வச்சு இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பண்ணிட்டு வராங்க. 2000 பேர வச்சு இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முக்கிய காரணம் என்ன? அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல இதெல்லாம் நடத்திருந்தாங்க. அதாவது குறிப்பா மாநாடு நடத்தியிருந்தாங்க. முதல் மாநில மாநாடு, 2வது மாநில மாநாடு இப்படிங்கிற மாதிரி எல்லாமே நடத்திட்டு வந்தாங்க. நாளுக்கு நாள் மக்கள் ஆதரவு அதிகமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் ரோட் ஷோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ரோட் ஷோ பார்க்கும்போது மக்கள் ஆதரவு தளபதி விஜய் அண்ணாவுக்கு அதிகமாவே இருந்துச்சு. இத பார்த்துட்டு மத்த கட்சியினர்கள் கூட பொறாம புடிச்சாங்க. அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு அதிகமா தளபதி விஜய் அண்ணாவுக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் கிட்ட அதிகமா கனெக்டிங்ல இல்ல. அப்படிங்கிற மாரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா, இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஏரியால தலைமறைவாயிட்டாங்க. குறிப்பா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா அவரு எங்க உத்தரகாண்டா எங்கேயோ அங்க போயிட்டாரு. அவரு இந்த வழக்க பத்தி நான் டீல் பண்றேன் அப்படிங்கிற மாரி போயிட்டாரு. புசி ஆனந்த் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் தேடிட்டு இருந்தாங்க. அவரு தலைமறைவாயிட்டாரு. சரி, தளபதி விஜய் அண்ணா கூட இருந்ததுக்கு ஒரு ஒரு சில தொண்டர்கள் ஆதரவா பேசியிருப்பாங்கல்ல.
அவங்கள வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டு, அவங்களையும் வந்து போலீஸ் அதிகாரிகள் புடிச்சுட்டாங்க. சரி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. தளபதி விஜயனாவது வந்து வெளிய வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களும் வெளிய வந்து பேசாம வீட்டுக்குள்ள இருந்துட்டாங்க. மொத்தத்திலே மொடங்கிட்டாங்க. சரியா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே வீக்லி வீக்லி ரோட் ஷோ நடத்திட்டு இருந்தாங்க. மொத்தத்திலே மக்கள் கனெக்டிங்ல யாருமே இல்ல. டிவிகேலேருந்து டிவிகே தொண்டர்கள், தளபதி விஜய் அண்ணா மொத்தத்திலயுமே யாருமே இல்ல. சரி அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மக்கள்ட்ட கனெக்டிங்ல இல்ல. இனி எப்படியாவது வந்து ரியாக்ஷன் கிட்ட நெருங்கிடுச்சு. ரோட் ஷோ பர்மிஷன் வந்து அவங்களுக்கு குடுக்க முடியாது. ஏன்னா வழக்கு நடந்துட்டு இருக்குது. அப்ப அப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம எத தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, சரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா அதாவது நம்ம இந்த மாரி ரோட் ஷோ பண்ணோம்ல, அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியா போயி, அதாவது இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த மாரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போயி, இந்த மாரி பெரிய காலேஜ தேர்ந்தெடுத்து அங்க எல்லாமே அமைச்சு, சரி 2000 பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி கியூஆர் ஸ்கேனர் கொண்ட நுழைவுச் சீட்டு நம்ம குடுப்போம். குடுத்ததுக்கு அப்புறம் வந்து, சரி 2000 பேத்த வச்சு நம்ம பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதன் அடிப்படையில தான் ஃபர்ஸ்ட் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறவு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல இந்த 2000 பேத்த வச்சு இந்த நிகழ்ச்சி அதாவது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிய வந்து இன்னைக்கு நடத்துனாங்க. சரியா? சரி முக்கியமா வந்து பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் வந்து ஏப்ரல் டூ மேல சம்திங் இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு மக்கள்ட்ட அதிகமா கனெக்ட் இருக்கணும்ல தளபதி விஜய் அண்ணா. அது மட்டும் இல்லாம மக்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வந்து அரசியல் வரப்போறாங்க. இனி ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா என்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். அதன் அடிப்படையில தளபதி விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா மக்களுக்கு என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல குறிப்பா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே சமமா வீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வீடு ஒரு வண்டி, பைக்கு இல்லன்னா ஸ்கூட்டி இத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பா வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வீட்ல இருக்கிற குழந்தைங்க மினிமம் டிகிரி படிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் அவங்க ஆட்சியில வந்தா நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. குறிப்பா அந்த அளவுக்கு தமிழகத்த பொருளாதாரத்துல செழிப்பா வந்து கொண்டு வர முடியுமோ, அந்த அளவுக்கு நான் ஆட்சியில வந்தா பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ எல்லாத்துக்குமே சமமா வீடு இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாம வீட்ல ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா வேலை இருந்துனாலே வீடு எல்லாமே நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கலாம். அப்ப வீட்டுக்கு ஒருத்தங்களுக்கு பைக் இருக்கும். சரியா? இப்படிங்கிற மாரி சூழ்நிலை அமையும். குறிப்பா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கல்ல. அதாவது ம் பிள்ளைங்களுக்கு வந்து மினிமம் டிகிரி படிக்கிறதுக்கு கண்டிப்பா கட்டாயம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியே தீருவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்ல ஒருத்தவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. படிக்க பிடிக்கல. அதனால 8ஆம் கிளாஸ்ல நிப்பாட்டுறாங்க. சரி இல்லன்னா அத விடுங்களேன். 10த், 12த் அப்படி படிக்கிறாங்க. 10த் இல்லன்னா 12த்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. இனி அவங்க வந்து அரியர எதுக்கு எடுக்கணும்? நம்ம இனி வேற ஏதாவது பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய படிப்பு மொத்தமே அப்படியே நாசம் ஆயிருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை கிடைக்கல. இப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா கண்டிப்பா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா டிகிரி படிச்சே தீரணும். வீடு சமமா வீடுகள் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அண்ணா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ பொதுவா இப்போ உள்ள ஆட்சியாளர்கள நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நான் வந்தோம்னா இதெல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் சொன்னாங்க. ஆனா எல்லாமே நடத்துனாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, அப்படி கிடையாது. நீட்ட வந்து ரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அத அவங்க பண்ணல. குறிப்பா பெண்களுக்கு ரூ. 1000 குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, பெண்களுக்கு ரூ. 1000 குடுத்தாங்க. இல்லன்னு நான் சொல்லல. ஆனா அத என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு குடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா, அதே பைசாவ அது கூட தான் பைசா போட்டு டாஸ்மாக் கொண்டு குடுக்குறாங்க. அந்த பைசாவ எடுத்து தான் என்ன பண்றாங்கன்னா, வீட்டு உறுப்பினர்கள் பெண்களுக்கு ரூ. 1000 குடுக்குறாங்க. இப்படி அவங்களுடைய பைசாவே மக்களுக்கு குடுக்கும்போது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஆனா அவங்க கவர்மெண்ட் அதாவது குடுக்கணும்னு நெனச்சுன்னா அவங்க குடுக்கலாமே! மொத்தத்தில டாஸ்மார்க்க குளோஸ் பண்ணலாமே! ஆனா அதெல்லாம் பண்ணாம, மக்களுடைய பணத்த எடுத்து மக்களுக்கே குடுக்குறாங்க, இப்போ உள்ள ஆட்சியாளர்கள். நீட்ட வந்து ரத்து பண்ணியிருக்கலாம். பட் அவங்க பண்ணல.
ஆனா பொய் சொல்லிக்கிட்டு நெறைய ஓட்ட வாங்குனாங்க. இதுவுமே தளபதி விஜய் அண்ணா வந்து டைரக்ட்டா வந்து குற்றம் சாட்டுனாங்க. அதனால தான் வந்து ஓப்பனா சொன்னாங்க. "நான் ஆட்சிக்கு வந்தா அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்." அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்ல மாட்டேன். என்னால என்ன பண்ண முடியுமோ நான் அத பண்ணுவேன். அப்படிங்கிற மாதிரி அ ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லியே தீருவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா சிஎம் ஆவாங்களா? ஆக மாட்டாங்களா? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பா என்ன பொறுத்தவரைக்கும், மக்கள பொறுத்தவரைக்கும் தளபதி விஜய் அண்ணா கண்டிப்பா சிஎம் ஆவாங்க. நெக்ஸ்ட் 2026ல அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அ சொல்லியே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே சரியான ஆட்சியாளர்கள் இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து அவங்களுக்குள்ளயே ஃபைட் பண்றது, அது பண்ணுவேன், இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு எதுவுமே பண்ணாம அவங்க அந்த 5 வருஷத்தையும் கடந்து போறாங்க. ஆனா இனி யாராவது வரமாட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணி இருந்த சூழ்நிலைகள் தான் நெறையவே இருந்துச்சு. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் தளபதி விஜய் அண்ணா வந்து என்ட்ரி குடுத்தாங்க. என்ட்ரி குடுத்ததுக்கப்புறம் மக்களுக்கு நெறைய விவசாய மக்களுக்கு, மீனவர்கள் அப்புறம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து குரல் குடுத்தாங்க. எ எல்லா விஷயத்துலயும் பார்க்கும்போது எல்லா இடத்துலயுமே குரல் குடுத்தாங்க. இப்பவும் நான் வந்து சரி நான் டைம் இல்ல. நேரமா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி, மக்களுக்கு இதெல்லாம் நான் வந்தோம்னா கண்டிப்பா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது லாஜிக் அதிகமாவே இருக்குது. மத்தவங்கள மாதிரி நான் வந்து வீட்ல இருங்க உங்களுக்கு டைரக்ட்டா சாப்பாடு வந்துரும். உங்களுக்கு சம்பளம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவங்களால என்னலாம் பண்ண முடியுமோ, அத எல்லாத்தையுமே தெளிவா இன்னைக்கு நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது, ஓரளவுக்கு கிரேட்டா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியே தீருவேன். கண்டிப்பா தளபதி விஜய் அண்ணா சிஎம் ஆகுறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க, தளபதி விஜய் அண்ணாவுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பீங்க? எந்த அளவுக்கு தளபதி விஜய் அண்ணாவ பிடிக்கும்? இப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அப்படிங்கிற மாரி என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, டைரக்ட்டா நான் தளபதி விஜய் அண்ணாவ தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல ஆட்சி வேணும். இனியாவது மக்கள் நல்லா இருக்கணும். மக்கள் நெனைக்கிறது கிடைக்கணும். அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் தாட் இருக்குது. மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய ஒரே எண்ணம். அத வந்து பூர்த்தி பண்றதுக்கு யார் வந்திருக்கா? தளபதி விஜயன். கண்டிப்பா நான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு தீருவேன். அவங்க 2026ல எலக்ஷன்ல ஜெயிப்பாங்க. அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.